ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ். அண்மை செய்தி. போலியான தவறான சொத்து பத்திரங்கள் குறித்து மாவட்ட பதிவாளர் விசாரித்து ஆதாரம் இருந்தால் பத்திரங்களை செல்லாது என்று அறிவிக்கலாம் என்ற அரசாணை ரத்து செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். மாவட்ட பதிவாளர் பத்திரங்களை செல்லாது என்று அறிவிக்கலாம் என்ற அரசாணை ரத்து செய்யப்பட்டதற்கான முக்கிய காரணம் என்ன? வணக்கம். போலியான தவறான சொத்து பத்திரங்கள் குறித்து விசாரிக்கவும் ஆதாரங்கள் இருந்தால் அந்த பத்திரங்களை ரத்து செய்யவும் மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் அளித்து தமிழக அரசின் பத்திரப்பதிவு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்தத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதி எம் சுந்தர் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த 2 சட்டப்பிரிவுகளுமே நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று வாதிட்டார். மேலும் ஒரு பத்திரம் போலியானது என்று முடிவு கூற மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் கிடையாது என்றும் நீதிமன்றம் தான் இருதரப்பிலும் விரிவான விசாரணை நடத்தி ஆவணங்களை சரிபார்த்து அது சம்பந்தமாக முடிவு செய்ய முடியும் என்றும் வாதிட்டார். இந்த சொத்து பத்திரங்களின் மீது ஒருவர் புகார் கொடுக்கிறார் என்றால் அதை விசாரிக்க மாவட்ட பதிவாளர் அந்த சொத்து பத்திரம் செல்லாது என்று அறிவித்தால் அந்த கடன் கொடுத்த வங்கி நிர்வாகம் கடனை திருப்பி கேட்கும். அப்படி பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனால் இந்த சட்டப்பிரிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அந்த தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டப்பிரிவுகள் சட்ட திருத்த பிரிவுகள் செல்லாது என்று அறிவித்து அந்த பிரிவுகளை ரத்து செய்து இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ஆனந்தம் சில்க்ஸ்.